Hi, hello மக்களே, welcome to Priya Jerson's cookbook. So, இன்னைக்கு நம்ம போன கொஞ்சம் வாரம் எல்லாமே வந்து கேரளா ரெசிபீஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ அதனால இன்னைக்கும் இது அதே மாதிரி ஒரு கேரளா ரெசிபியாக நான் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது மீன் பொள்ளிச்சது. இது வந்து மீன்னா கேரளா ரொம்ப ஃபேமஸ், இங்கேயும் ரொம்ப ஃபேமஸ். ஸோ மீன் வச்சு ஒரு ஸ்பெஷலாக என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மீன் பொள்ளிச்சது என்னோட மைண்டுக்கு வந்தது. ஸோ அப்படியே அந்த ரெசிபீஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இப்போ நம்ம அதை சமைக்க போகிறேன். ஸோ எப்படி சமைக்கலான்னு பார்ப்போம். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் வந்து மீன் ரொம்ப பிடிச்ச மீன் பைத்தியம் ஒருத்தர் இருக்குது, சந்திரன். ஸோ அவரை நான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன் இது டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது கெஸ்ட்டு வருவாங்க, அவனை வச்சு நல்லா சிங்கர் சந்திரன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவனை வச்சு பாட்டும் நிறைய பாடிக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வாவல் ஃபிஷ் நான் இங்கே க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இந்த ஃபிஷ் வந்து நம்ம மேரினேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போடலாம், அப்புறம் மஞ்சத்தூள் போடலாம், அடுத்ததான் வந்து மல்லித்தூள் கொஞ்சம் போடலாம், உப்பு போடலாம், இப்போ அடுத்ததா புளிப்புக்காக கொஞ்சம் புளி, இல்லைன்னா உங்களுக்கு வினிகர் போடணும்னா வினிகரும் போடலாம், கொஞ்சம் போட்டால் போதும். நான் கொஞ்சம் புளி தான் போட்டிருக்கேன், இல்லைன்னா லைம் கூட போடலாம். அடுத்தா கொஞ்சம் பெப்பர் போடலாம், இனி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது நல்லா பேஸ்ட் ஆக்கணும். பேஸ்ட் ரெடி ஆச்சு, இனி அப்படியே மேரினேட் பண்ணலாம். ஸோ இந்த பேஸ்ட் எல்லாம் நம்ம ஃபிஷ்க்குள்ளே அந்த கட்டெல்லாம் வரைஞ்சிருக்கல அதுக்குள்ளே நம்ம நல்லா அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்பைஸ் எல்லாம் உள்ளே நல்லா போகும். இப்போ ஃபிஷ்ஷு ஃபுல்லாக அப்படியே ஸ்பைஸாக இருக்குது, அப்படியே ஸ்பைஸில் பயங்கர குதிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இதுக்குள்ளே. இனி இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா காக்கனட் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணலாம், கடாய் வச்சிடலாம், அடுத்தா தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். நம்ம ஃப்ரை பேன் வந்து நல்லா சூடாக இருக்குது. இனி இதில் காக்கனட் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். கேரளாவில் வந்து எல்லா டிஷ்ஷஸும் தேங்காய் எண்ணெயில் தான் சமைக்கும், ஏன்னா அந்த ஃப்ளேவருக்காக தான். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இனி அதில் வந்து 2 கறிவேப்பிலை நம்ம அப்படியே இதில் வைக்கணும், ஏன்னா அந்த ஸ்டிக் ஆகக்கூடாது. அப்போ எண்ணெயிலும் இந்த ஃப்ளேவரும் வரும். அதுக்கு மேலே தான் நம்ம ஃபிஷ் வைக்கணும். இந்த ஃபிஷ் வந்து இதில் போடலாம். இது வந்து ஃப்ரை ஆகணும். நம்ம ஓவர் ஃப்ரை எல்லாம் பண்ணக்கூடாது, லைக் ரொம்ப பர்ன் ஆகக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஒரு கிரேவி சமைச்சு அது வந்து ஒரு இலையில் போட்டு திருப்பி அதை மேலே வச்சு திருப்பி குக் பண்ணும். ஸோ அதுதான் ஃபிஷ் பொள்ளிச்சது. ஸோ அதனால் ஓவர் குக் பண்ண வேண்டாம், அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபிஷ்ஷோட இந்த சைடு வந்து ஃப்ரை ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது திருப்பி பார்க்கலாம். ஃப்ரையாக இருக்குது, நல்லா ஃப்ரையாக இருக்குது. ஆஹா பாருங்க, சூப்பராக இருக்கு. கடாய் வந்து சூடாகணும். இந்த ஒரு ரெடியாக இருக்கு. ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போடலாம். ஸோ இது நல்லா இடிக்கணும். ஸோ இந்த வெங்காயம் நல்லா இடிச்சிருக்க. இனி நம்ம அடுப்பில் வச்ச இந்த கடாயில் நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இனி நம்ம கறிவேப்பிலை போடலாம். நம்ம இடித்து வச்ச இந்த வெங்காயம் இதில் போடலாம். இது அரிஞ்சு நம்ம கட் பண்ணியும் போடலாம். இடித்து போட்டால் தான் அந்த ஃப்ளேவரெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் வரணும்னா இடித்து போடணும். இது நல்லா சாட் பண்ணணும். அந்த பச்சை வெங்காயத்தோட அந்த பச்சை டேஸ்ட் நல்லா போவே ஸ்மெல் செம்மையாக வருது. கட் பண்ணி போட்டால் இப்படி வராது, இடித்து போட்டதுனால தான் அந்த ஸ்மெல்லெல்லாம் அவ்வளோ பயங்கரமாக வருது. அடுத்ததாக வந்து இதே மாதிரி பூண்டு இஞ்சி இது ரெண்டும் இடித்து போடணும். ஸோ பூண்டு இடிச்சிடலாம். ஸோ நம்ம அடுத்ததாக இஞ்சி பூண்டு இடிச்சது ஆட் பண்ணலாம், கொஞ்சம் ஆட் பண்ணலாம்.
அவ்வளோ போதும். சரி, நல்லா வதக்கணும், நல்லா வதக்கணும். கொஞ்சம் உப்பு இப்போ ஆட் பண்ணலாம். ஒரு ஃபுல் தக்காளி இனி குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதில் போடலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கணும். ஸோ வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இனி நம்ம இதில் பவுடர்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம். இனி அடுத்ததாக மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணலாம். அடுத்ததாக நிறைய பெப்பர் பவுடர் ஆட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது பெப்பர் பவுடர் தான். இனி திருப்பி இந்த பவுடர்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் புளி தண்ணி ஆப்ஷனல் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அடுத்த இது தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். ஸோ நம்ம ஃபிஷ் வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்து சைடில் வச்சிடலாம். மக்களே பாரு, அப்போது நம்ம இந்த மசாலா ரெடியாக இருக்குது. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஸோ இலையும் ரெடியாக இருக்குது. இனி அடுத்ததாக வந்து இங்கே கொஞ்சம் மசாலா போடணும். ஏன்னா இதுக்கு மேலே தான் நம்ம ஃபிஷ் வைக்க போகிறேன். ஸோ நல்லா தேய்க்கணும். ஓகே, நீ மீதி நம்ம மேலே போடலாம். ஸோ இதுக்கு மேலே ஃபிஷ் வச்சிடலாம். ஸோ பாரு, நம்ம ஃபிஷ்ஷு அப்படியே கேர்ஃபுல்லாக இதுக்கு மேலே வச்சிடலாம். இனி மீதி இருக்கிற இந்த மசாலா இதுக்கு மேலே தேய்ச்சிடலாம். இந்த சைட்லையும் உள்ளே எல்லாம் போனோம். ஸோ உள்ள அப்படியே ஸ்டஃப் பண்ணலாம். ரெடியாக இருக்கு. இனி நான் வந்து சும்மா ஒரு மல்லி இலை சும்மா அதுக்கு மேலே போடலாம். இனி வந்து இது மடக்கணும். எல்லாம் வந்து நம்ம மடக்க போகிறேன். அப்படி ரைட்லேருந்து லெஃப்ட்டு இப்படி நீ கடைசியாக நம்ம வாழை இலையில் எடுத்த இந்த த்ரெட்டு அது வச்சு அப்படியே இது ஃபஸ்ட்டு டைப் பண்ணலாம். ஸோ சூப்பராக கட்டியிருக்கு. இனி இந்த வந்து நம்ம தவாவில் வச்சு ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுதான் பொள்ளிச்செடுக்கணும். தவா ஆன் பண்ணலாம். நம்ம ஃப்ரை பண்ண பேன்லே பண்ணலாம். அதில் மீதி எண்ணெய் இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் நல்லா பொள்ளிச்செடுக்கணும். ஸோ இந்த ஃபிஷ் பொள்ளிச்சதுன்னா கொஞ்சம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் உங்களுக்கு சமைக்க முடியாது. கொஞ்சம் இதெல்லாம் போடுறோம், எப்போ கொஞ்சம் போடணும். இந்த பாட்டு ஞாபகம் இருக்கு உனக்கு? ஆமா இருக்கு. நீ வந்த உடனே கிட்டாரும் பாடிட்டு தான் வரும்னு. என்ன இது சூப்பரா இருக்கு.
இதுதான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் பொழிச்சது. மீன் பிடிச்சதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நம்மள நிறைய வாட்டி வெளியே போயிருக்கல. ஆமாம். அதனால அப்படியே சும்மா. ஆனால் அது பேரே மீன் பிடிச்சது தானே? மீன் பிடிச்சது கிடையாதுடா. மீன் பொள்ளிச்சது கைஸ். மீன் பொள்ளிச்சது. பொள்ளிச்சதுன்னா அது கேரளா டிஷ். செய்முறை என்ன அப்படின்னா இது எப்படி பண்ணீங்க, என்ன இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு கேட்குறேன். அதுக்காக நீ வீட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோக்குள்ள பார்க்கணும். அப்படியா? ஆமா. அப்போ நீ உன்னை பத்தி சொல்ல, புதுசா என்னென்ன நடந்திருக்கு, புதுசா என்னென்ன பாட்டு எவ்வளவு. ஆமா, புதுசா பாட்டுலாம் எழுதியிருக்கேன். இங்க வா. அப்புறம் என்ன பயங்கரமா இருக்கு ஸ்மெல். தேங்காய் எண்ணெய் அது. ஆமா, தேங்காய் எண்ணெய். அப்புறம் சொல்லு, உன்னை பத்தி சொல்லு. உன்னோட என்ன புது பாட்டெல்லாம் கேக்குறதுக்கு இருக்கேன். பாட்டுலாம் அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு மியூசிக் பண்ணிருந்தேன். அந்த பாட்டு ரிலீஸ் பண்ண போறேன் அடுத்த வாரம். ஆக்சுவலா அது நான் பார்த்தேன். நான் உனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்புனேன். ஆமா, நல்லா இருக்கு. பார்த்து நல்லா இருக்கு. எனக்கு ஒரே சர்ப்ரைஸ். வாண்டட் மிஸ்டர் பிஸி டைம்ல டேய் சும்மா இல்ல. படம் பேர் சொல்லு பாப்போம். வாண்டட் மிஸ்டர் ராஜா. வாண்டட் மிஸ்டர் ராசா. சே, வாண்டட் மிஸ்டர் ராசா கொஞ்சம் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தானே, பட் செம்மையா இருந்துச்சு. இப்போ நீங்களும் போய் பாருங்க. பயங்கரமா மியூசிக் பண்ணிருக்க. அந்த எனக்கு கொஞ்சம் அவார்ட்ஸும் கிடைச்சிருக்கு அந்த படத்துக்கு. சொல்லுடா. அது வந்து கார்னர் பெஞ்ச்னு ஒரு அவார்ட் கிடைச்சது. அப்புறம் வந்து பெங்களூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல கிடைச்சது. மியூசிக் டைரக்டர். ஆமா. மியூசிக் ஒரிஜினல் ஸ்கோர். நைஸ். சோ ப்ரௌடா. பயங்கரம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இப்படி ஒருத்தர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரா அப்படி வளர்ந்து பாட்டு கூடடா மியூசிக் டைரக்டர் ஆயிடுச்சுல நீ. இந்த வந்து மீனை பார்த்தது எனக்கு ஒரு மீன் பாட்டு நான் எழுதியிருந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? அம்மா மாசு பாடு. நான் அந்த பாட்டு பாடல, வேற பாட்டு பாடுறேன். மீனுக்காக ஒரு பாட்டு எழுதணுமா, அப்புறம் மரத்துக்காக ஒரு பாட்டு பண்ணோமா, மாடுக்காக ஒரு பாட்டு பண்ணோம். அந்த பாட்டை நான் பாட போறேன். சரி, சூப்பர். நாடே மறந்த இனந்தா இனி நான் மடிய ரணந்தா, மாடா நடிக்கும் போனந்தா மறந்தா புதைக்கும் மனசை இனந்தா, கால தேடும் கிளினா இதுவே தொடர தனிதான், காமோ செதையும் வலிதான் பார்த்தா படுத்து பொருளும் பிணிதான், படிய நடிச்சும் முடிச்சே வயிற்றில் வெதிய விதைச்சான், உருவம் கருக இணைச்சும் முடிவில் நினைச்சி உசுர தரவே நீ வாராசா wanna make love, வாராசா wanna make love. நான் மாசம் ஆளானது ஊசிக்கு வாக்கப்படத்தானா, நான் மாசம் ஆளானது ஊசிக்கு வாக்கப்படத்தானா. இந்த வாராசா வான மேக்லோன்ற பாட்டை வந்து யார் தெரியுமா பாடிருந்தா? யாரு? நம்ம சூப்பர் சிங்கர்ல நம்ம கூட பாடின ஆன்சி மேரி தான் பாடிருக்கோம். அப்படியா? பயங்கர சூப்பர். இந்த பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த ஆன்சி ஆல் தி பெஸ்ட். அப்படியே செம்ம கலக்கிடுங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி. அப்புறம் அந்த நீ மீனுக்காக ஒரு பாட்டு பாடினல, அதனால ஒரு பாட்டு எங்களுக்காக. மீன் எல்லாம் கரைக்கு வந்து போகும் ஊரு எங்க காசிமேடு தானே வட சென்னையோட ஸ்டாரு, கடலுக்குள்ள போனா தானே எங்களுக்கெல்லாம் சோறு, கரையோரம் வாழ்ந்த கூட கரையில்லா மனசு பாரு, ஊட்டாண்ட சோ காட்டும் பிள்ளைங்கெல்லாம் கீது பிள்ளைன்னு இறங்கும் ஏதோ சீனாச்சுன்னா பாரு, சிலுப்பின்னு நிப்பாண்டா ஐட்டங்கார நாட்டம், கிட்ட போய் பேசலாம் நான் ஐடி பாய்ஸ் கூட்டம், டோலாக்கு பள்ளி பப்பா கப்பலி பப்பா கல்பி சல்போத்ரு செல்பானா எடுப்போண்டா செல்பி, டோலாக்கு திப்பலி பப்பா கப்பலி பப்பா கல்பி சல்போத்ரு செல்பானா எடுப்போண்டா செல்பி. ஆஹா, சூப்பர். தேங்க்யூ. மீனுக்காக டெடிகேஷன். இந்த மீனுக்கு பரவாயில்ல. பாட்டு பாடுற டைம்ல உனக்காக இந்த ஃபிஷ் ரொம்ப நன்றி. ரெடியா இருக்கு. அப்படியே நல்லா மணக்குது. கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தா நல்லா சாப்பிட்டு அப்படியே நம்ம வந்து இது சர்விங் டிஷ்ல மாத்திடலாமா? பண்ணிடலாமே. இது கொஞ்சம் போடு ரிஸ்கியா இருக்கு. ஆஹா, திருப்பி போடணும் பாரு. இதுக்குள்ளதான் உன்னோட மீன். சரி, அப்படி ஒளிஞ்சிட்டே இருக்கு. இல்ல இந்த நைஃப் வச்சு அப்படியே கட் பண்ணி ஹாப்பி பர்த்டே பாடுறியா? ஹாப்பி பர்த்டே பாடு. குடுக்கடத்துல இருக்கிற மாதிரி நவீன். சூப்பரா இருக்குல்ல? பயங்கரமா இருக்கப்பா. இது என்ன மீன்? முதல்ல சொன்ன மீனுக்கு பேர் வச்சாங்களா? வாவல் ஃபிஷ்ஷா? இங்க இருந்து நல்லா பீசிடு. அப்படியா? எப்படி எடுக்கலாமா? அங்க இல்ல, இங்க. அதுதான். இப்படியே சாப்பிடுமா? அப்படியே சாப்பிடு.
எப்படி இருக்கு? சத்தியமா சொல்லடா. இது வவ்வால் நிஜமாவே இது வவ்வால் மீனா? ஆமா. எங்கள் அம்மா செம்மையாக செஞ்சுருவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வவ்வால் மீன் செய்வாங்க நிறைய தடவை. நான் சாப்பிடவே மாட்டேங்க. ஏன்னா இது பயங்கரமாக இருக்குது இந்த டெக்ஸ்சரு. ஃபிஷ்ஷே பிடிக்காது உனக்கு? சூப்பராக இருக்கு. ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த வவ்வால் மீன் வந்து சாப்பிடவே இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. ஓ தேங்க்யூ வெரி மச். சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்குல்ல? செம்மையாக இருக்கு. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கலாம் போல இருக்கு. ஸோ மக்களே, இதுதான் நம்ம ஃபிஷ் பொழிச்சது, கேரளா ஸ்பெஷல் ஃபிஷ் பொழிச்சது. ஸோ இவங்க இம்ப்ரெஸ்டாக இருக்கு. ரொம்ப பிடிச்சது. கரெக்டா. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து நீங்கள் சமைச்சு கொடுங்க, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு பாய் ஃப்ரம் பிரியாஸ் குக் புக். பபாய் சொல்லடா. பாய் பாய்.